சிங்கம் 3 இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா, ஆந்திரா மாநிலம் விசாகப்பட்டினத்தில் கமிஷனர் கொன்னுடுறாங்க. அந்த கொலையாளியை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து ஆந்திரா போலீஸ் வந்து தமிழ்நாடு போலீஸ்ட்டு ஹெல்ப் கேட்குது. ஸோ துரைசிங்கம் வந்து அங்கே போகிறாரு. விசாகப்பட்டினத்தில் போயிட்டு சார்ஜ் எடுத்துக்கிட்டு அந்த கொலையாளி யாருன்னு கண்டுபிடிக்கிறாரு. அப்போ இன்வெஸ்டிகேஷனில் வந்து இதில் வந்து ரெட்டிங்கிற ஒரு ஆளுக்கு வந்து பெரிய ஆள், அவருக்கு வந்து சம்மந்தம் இருக்குது அப்படின்னு தெரியுது. ஸோ ரெட்டியை பிடிக்கிறதுக்காக புரிய வச்சு ஒவ்வொரு மூமெண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கும்போது ரெட்டிக்கு மேலே ஒருத்தர் இருக்கான். இது வந்து கமிஷனர் கொண்டதுக்கு வந்து பின்னாடி வேறு ஒரு பெரிய விஷயங்கள் இருக்குது. இந்தியாவே வந்து நாசப்படுத்துகிற மாதிரி ஒரு காரியங்கள் நடக்குது. அதுக்கு வந்து பெரிய வேறு ஒரு வில்லை இருக்கான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறார். அது யாருன்னா, சென்ட்ரல் மினிஸ்டரோட பையன் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கார். அங்கேருந்து ஒரு பெரிய டாப் 10 பணக்காரன்னு வச்சுக்கோமே, அவர் வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கார். அவர் தான் அந்த பிஸ்னஸ்லாம் பண்ணுறாரு. ஸோ இவர் வந்து சூர்யா வந்து எப்படி ஆஸ்திரேலியா போயிட்டு அவரை இங்கே அரெஸ்ட் பண்ணிட்டு வராரு அப்படிங்கிறது தான் கதை. எப்படி சிங்கம் 2ல் வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் போயிட்டு அந்த வில்லனை தூக்கிட்டு வருவாரோ அதே மாதிரி தான் இதில் வந்து ஆஸ்திரேலியா போயிட்டு சில பிளான்லாம் பண்ணி அந்த வில்லனை வந்து அரெஸ்ட் பண்ணி இது பண்ணுறாங்க. ஸோ இதுதான் ஸ்டோரி. படத்தில் முக்கியமான அம்சங்கள் பார்த்தோம்னா, படம் போர் அடிக்காமல் போகுது, நல்லா விறுவிறுன்னு போகுது. சூரியோட காமெடி தான் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப கடுப்பேற்றுனா, அவரோட காமெடி தேவையில்லாமல் இருக்குது. அவர் சீன்லாம் தூக்குனா கூட படம் இன்னும் ஸ்பீடாக போகும். ஏன்னா கதைக்கு சம்மந்தமில்லாத காமெடிலாம் வந்து ரொம்ப மொக்க போடுற மாதிரி இருக்குது அவர் காமெடி. ரோபோ சங்கர் காமெடி வந்து கதையோட சேர்ந்து வரும். அவர் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு சென்டிமெண்ட் ரோல் இருக்குது இந்த படத்தில். அதுக்கப்புறம் அனுஷ்கா பார்த்தோம்னா, அவங்க நார்மலாக வந்து ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆட்டு போயிடுறாங்க. பெரிய எந்த வெயிட்டான ரோலும் கிடையாது. ஸ்ருதிக்கும் அதே மாதிரி தான் வெயிட்டான ரோல் இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் ஒன்றும் கிடையாது. கிளாமர் இருக்கும். கிளைமேக்ஸில் வந்து வில்லன்ட்ட மாட்டிக்கிட்டு பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு தான் வந்து அவங்க செட் ஆகுறாங்க. ஸோ அவங்களுக்கும் பெரிய இம்பேக்ட் இல்லை படத்தில். புது வில்லன் அனூப் சிங் வந்து அந்த விட்டல் பிரசாத்ங்கிற கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காப்புல. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் சூர்யா தான் மாஸ். ஆரம்பத்துலேருந்து எண்டு வரையும் சூர்யா தான். ஒரு 2 நிமிஷம் கூட அவர் இல்லாமல் நீங்கள் சீன் பார்க்க முடியாது. அந்த மாதிரி தான் சூர்யா தான் ஃபுல்லாக வந்துட்டு இருப்பார் படத்தில். வேறு விஎஃப்எக்ஸ்ன்னு பார்த்தோம்னா, கிராஃபிக்ஸ் பார்த்தோம்னா ஃபுல்லாக சூர்யா மூஞ்சியில் தான் பண்ணியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பழைய படத்தில் பார்த்த மாதிரி அவர் பறக்கும் போதெல்லாம் சிங்கம் பறக்கிற மாதிரி மூஞ்சி வந்து சிங்கம் மூஞ்சி மாதிரி காட்டுறது, அடிக்கும்போது சிங்க கை மாதிரி காட்டுறது, அப்படி இந்த விஎஃப்எக்ஸ் பூராமே வந்து சூர்யாவை சுற்றி தான் இருக்கும் எல்லா விஎஃப்எக்ஸும். அவர் நடந்து வரும்போது 3ஆக பிரிகிறது, 4ஆக பிரிகிறது, அடிக்கும்போது பின்னாடி பிளாக் கலர், ஒயிட் கலர், மஞ்சள் கலர் அப்படிலாம் வர்றதுலாம் வந்து ஃபுல் விஎஃப்எக்ஸ் ஒர்க்குமே வந்து கிராஃபிக்ஸ் ஒர்க்குமே சூர்யாக்காக தான் பண்ணியிருக்காங்க, வேறு எதுவும் கிடையாது. படத்தில் கேமரா ஒர்க் சூப்பராக இருக்குது. ஏன்னா ஹரிப்படம் பார்த்தாவே கதை ஸ்பீடுக்கு கேமரா போகும். ஏன்னா விறுவிறுன்னு போகும் கேமரா. இங்கே ஜூம் பண்ணி அங்கே ஜூம் அவுட் பண்ணுவாங்க, உள்ளேருந்து வெளியிருந்து உள்ள அப்படின்னு விறுவிறுன்னு கேமரா ஒர்க் நல்லாயிருக்கும். அதுவும் இந்த படத்தில் நல்லாயிருக்கு. அதே போல் அந்த ஏர்போர்ட் சீனு, அந்த ஃப்ளைட்டை சேஸ் பண்ணி வண்டியை நிப்பாட்டி அந்த வில்லனை தூக்குறது, அந்த சீன் சூப்பராக இருக்கும். விசில் பறக்கும் தியேட்டரில். அதே மாதிரி ஆஸ்திரேலியா ஏர்போர்ட்டில் வந்து சூர்யா மாட்டிக்கும் போது தான் யார் துரைசிங்கனா யார் அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ்க்கு தெரிஞ்சு அவங்க சல்யூட் பண்ணி யூனிவர்சல் காப்புக்கு கேட்டை திறங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனும் பக்காவாக இருக்கும். பார்க்க சூப்பராக இருக்கும். தியேட்டர்லேயே வந்து ஒரு விசில் தான். அந்த சீனில் வந்து வெயிட் செம மாதம் அந்த சீன்லாம். மியூசிக் பார்த்தோம்னா ஹாரிஸ் வந்து ஓகே, ரொம்ப மோசமில் ரொம்ப சூப்பரும் கிடையாது. தேவிஸ்ரீ பிரசாதே இருந்திருக்கலாம். கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா அதே மியூசிக் போட்டிருக்காரு. 7ஆம் அறிவு பார்த்தீங்கன்னா இருக்கும்போது கிளைமேக்ஸில் ஒரு ஃபாரஸ்ட் நடக்குதுல ஃபைட், அதே மாதிரி இங்கேயும் ஃபாரஸ்ட், அதே மாதிரி ஃபைட்டு, அதே மாதிரி சீக்வன்ஸு, அதே சவுண்டு, அப்படியே தான் இருக்கும் அந்த ஃபைட்டு. அந்த 7ஆம் அறிவு கிளைமேக்ஸே எடுத்து போட்டாங்க போல், அந்த மாதிரி தான் இருக்கும் கிளைமேக்ஸ். அந்த ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் இருக்கும். நிதின் சத்யா அதில் ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருப்பார். ஏன்னா ஹேக்கர் மாட்டி அவர் தான் எல்லாத்தையும் கண்டுபிடிப்பார். உண்மையாக சொல்ல போனால் அவர் தான் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாரு. ஏன்னா ஒரு ஃபோன் நம்பரை வச்சு வெளில எங்கே இருக்கா, இவர் எங்கே இருக்காரு எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிடாரு. ஆதார் கார்டு வச்சு தான் எல்லாம் கண்டுபிடிப்பாங்க சொல்லுவாங்க. இவர் ஃபோன் நம்பர் வச்சு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடாரு எங்கேன்னு. ஸோ முக்கியமான ரோல் நிதின் சத்யாவுக்கு தான் இருக்குது. ஆமாம், நிறைய சீன்ஸ்லாம் விறுவிறும் போகும். அந்த கண்டெய்னர் சேஸ் பண்ணுறது, 2 கண்டெய்னரையும் வந்து சேஸ் பண்ணி சேசிங் சீன்லாம் நல்லாயிருக்கும். படம் ஓகே, போர் அடிக்கல. படம் 2.5 மணி நேரம். இந்த சூரியோட காமெடி மொக்க காமெடி தான் தூக்கினா கூட 2 மணி நேரத்தில் படம் இன்னும் ஸ்பீடாக இருக்கும். படம் குடும்பத்தோட பார்க்கலாம். நல்லா இருக்குது, மொக்கலாம் இல்லை, படம் நல்லா இருக்குது, பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம்.